பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி சேர்ந்து அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். நாங்கள்லாம் குருவில்லா வித்தப்பால் லௌகீக வாழ்க்கையிலையும் ஆன்மீக வாழ்க்கையிலையும் எங்களுக்கு வாழ்வதற்கு குரு வேணும். ஏன்னு சொன்னால், நாங்கள் லௌகீக வாழ்க்கையிலேயும் ஆன்மீக வாழ்க்கையிலேயும் மனதை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்த மனிதன். அப்போ அவருக்கு பேர், மனத்துக்கு பேர் தான் மனிதன். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்று சொல்லி திருமூலர் சொல்லிக்கிறோம்னா, மனம் செம்மையாகுவதற்காகத்தான் எங்களை இப்படி கூட்டு பிரார்த்தனைகள் வியாழந்தோறும் யாகங்கள், யக்ஷங்கள், தியான யோகங்களை சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் எங்களுக்கு உருவாக்குறதுன்னு சொன்னால் மனத்தை செம்மையாக்குறதுக்கு. அப்போ மனம் சுத்தமானால் புறத்தில் நாங்கள் வாழலாம். ஏன்னா புறத்தில் எங்களை சரியாக வாழக்கூடியது உள்ளுக்குள்ள இருக்க மனம்தான். அந்த மனம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆன்மாவிலிருந்து எண்ணங்கள் மூலம் அந்த சக்தியை எடுத்து மனிதர் எண்ணி வாழ்கிறவர் அந்த எண்ணங்களை திருப்பி திருப்பி எண்ணும் போது அதை செயலுக்குரிய சக்தியை அந்த கடவுளாகிய ஆன்மா கொடுத்து மனத்தை கொண்டு ஐம்பொறிகளை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. இப்போ மனிதனுக்கு மட்டும்தான் ஆறாவது அறிவாதானினா மனத்தை கொண்டு 5 பொறிகள் மூலம் 5 அறிவு, பார்த்தறிவு, கேட்டறிதல், தொட்டறிதல், சுவைத்து, நுகர்ந்து அறிதல். அப்போ இந்த அவ்வளவும் இந்த 5 பொறிகள் மூலம் மனத்தில் போய் மனம்தான் அதை அறிஞ்சி அந்த மனத்தில் பாருங்கள் தேவையானதை அதை திருப்பி திருப்பி திங்க் பண்ணும்போது, அதாவது சிந்திக்கும் போது, அது செயலாக மாறும்போது அதனுடைய செயலுடைய பலனை நாங்கள் அனுபவிச்சு கொண்டோம், நல்லதோ கெட்டதோ. இப்போ மனம் என்பது ஒரு வயல் மாதிரி. இப்போ வயலை நாங்கள் மிச்ச நாளாக அதுக்கு எந்த கவனிப்பாரும் இல்லாமல் இருந்தவுடனே அது களையெல்லாம் வந்து அது அந்த அதுக்குள்ள பல், பாம்பு, பூரான் எல்லாம் வர மாதிரி இந்த மனம் நாங்கள் கவனிப்பு இல்லாமல் உலகத்துக்குள்ள மனம் போகிற போக்கில் நாங்கள் போய்கொண்டிருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே மனிதனுக்கு ஒரு துன்பம் வருது. உலகத்தில் வாழ முடியாது. அப்போ இந்த வாழ முடியாத அந்த துன்பம் வரும்போது அவன் சிந்திக்கிறான். அப்போ தான் அந்த மனத்தில் இருந்து அவன் சிந்திக்கிறான், இதுக்கு என்ன வழி கடவுளே அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறான். என்று சொன்னால் அவன் அந்த மனம் போன போக்கெல்லாம் போகல. அந்த மனம் எண்ணும் போது அந்த மனம் பாருங்க உள்ளுக்குள்ளே இருந்து சக்தியை கொடுத்து கொண்டிருக்கு. அந்த சக்தியை வீணாக வெளியில் அப்படி செலவழித்து அவன் போய் கொண்டிருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே மனம் பலம் குறைஞ்சிடும். அப்போ மனம் பலம் குறையும் போது அவருக்கு வாழ முடியாது. என்ன மனம்தான் ஐம்பொறிகளை கொண்டு வாழ்கிற இந்த உடலில் பாருங்கள் ஒவ்வொரு உணர்வு குறைஞ்சி வருது. ஒவ்வொரு நோய்கள், துன்பங்கள் எங்களை கூடிக்கொண்டு வரும்னா மனம் அதுக்கு அங்கால அவருக்கு வேலை செய்யாத அளவில் எங்களுக்கு ஒரு நோய். அப்போ மனம் நோய் என்பது எங்களுக்கு அந்த நோய் என்பதில்லை, ஒரு குறைபாடு. ஏன்னா மனம் தன்னுடைய சக்தியை இழுத்து தேவையானதை உடலுக்கு கொடுக்க முடியாத ஒரு குறைபாடு. அப்போ ஒரு குறைபாடு தான் நோய். எங்களுக்கு ஒரு உயிர் சத்து குறைபாடு. இப்போ சமீபத்தில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உயிர் சத்து குறைஞ்சவர்களுக்கு தான் கொரோனா தொற்று நோயெல்லாம் வருது அப்படின்னா அங்கே வார நோயை பாருங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து எதிர்க்கக்கூடிய அளவுக்கு மனநிலையில் அவருக்கு சக்தி காணாது, உயிர் சத்து காணாது. ஏன்னா மனம் ஆன்மாவில் இருந்து சக்தி எடுத்து அந்த உயிர் சக்தி எடுத்து சுயமாக பாருங்கள் ஆன்மா மனத்தை கொண்டு இயக்கிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு அவர் இங்கே போயிட்டார் பாவத்துக்கு பக்கம். அப்படி இருக்கும்போது அவன் திங்க் பண்ணுறான், இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லும்போது சில நேரத்தில் நாங்கள் இப்படி பூர்வ என்பதில் எதுவும் செய்திருந்தால் ஒரு குருவிட்ட போய் நாங்கள் சேர்ந்து அந்த குரு சொல்கிற மாதிரி பாருங்கள் செய்வதற்கும் எங்களுக்கு பாருங்கள் மனமிடம் கொடுக்கணும். இல்லை பாருங்கள், எல்லாரும் ஞானியாகவில்லை, எல்லாரும் பிரம்ம ஞானியாகவில்லை. ஆயிரக்கணக்கான நாட்கள் போவார்கள் ஒரு குருநாதர்கள். ஒரு சில பேர் தான் சித்தர்கள், யோகிகள் ஆனார்கள். அவ்வளோ திருமூலர் சொல்லியிருக்காங்க, அந்த மனத்தை வெல்ற அவ்வளோ
சிக்கலான விஷயம். அப்படின்ற ஒவ்வொரு ஞானிகளும் வெண்டவர்கள் என்னன்னா அவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, நான் டாக்டர் ஆகிறேன், என்ஜினியர் ஆகிறேன், சாதாரண விஷயம் இல்லை. அது நல்லா படிக்கணும். ஏதோ நான் பூர்வ என்பதில் நடி ஈஸியாக போய் தரக்கூடிய அது கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னு சொல்கிற மாதிரி இது கொஞ்சம் பாருங்கள். மனத்தை வெல்றதுக்கு இதை விட சாதாரண ஒரு படிப்புக்கு நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த படிப்பிலிருந்து உலகத்தில் எல்லாத்தையும் வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு கட்டவுட் கொடுத்துருக்கீங்க. இத்தனை வயசு கலியுகத்தில் 120 வயசு வாழலாம் அப்படின்னா, இப்போ நான் வாழ முடியாது என்னன்னா, அந்த அளவுக்கு வாழக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு மனநிலை இல்லை. அப்போ அந்த அளவுக்கு வாழக்கூடிய அந்த தன்மையை கொடுக்குறதுக்குரிய சக்தி எடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குறதுக்கு மனம் இடம் கொடுக்காது அப்படின்னா நாங்கள் செய்த கர்மாங்க. அப்போ மனம் ஒரு பாருங்க வயல் மாதிரி, ஒரு தோட்டம் மாதிரி, இந்த எண்ணங்கள் ஒரு விதை மாதிரி. அப்போ இந்த வயலை செம்மையாக்குவதற்கு மனம் இப்போ நமக்கெல்லாம் கரடுமுரடாகி துன்பம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த துன்பம் தாங்க இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது, நினைக்கிறது ஒன்று நடக்கல, போகிற காரியம் ஒன்று நடக்கல, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை அப்படின்னு ஏற்படுது. அப்படி ஏற்பட்ட உடனே பாருங்கள், நாங்கள் சில பேர் தான் குருக்கிட்ட போகிறோம், சில பேர் பரிகாரத்துக்கு நாடுறோம்னா. பரிகாரம் ஏற்படுதுன்னா இந்த மனத்தில் பாருங்கள் எது கூடுதோ இந்த மனம் பாருங்க என்ன செய்யும், வெளியில் அந்த தன்மையை கொடுக்கும். அந்த தன்மையை கொடுக்கும்போது இந்த சிவர் இருந்த எல்லாத்துலேயும் பாருங்க, நீங்கள் குறையெல்லாம் கழிச்சு கோவிச்சு பாவம் எல்லாம் செய்திருந்தேன்டா உங்களை நெகட்டிவான தீங்கு, அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்தீங்கன்னா அது வெளிப்பட்டு பக்கத்தில் பிள்ளை இருந்து, பக்கத்தில் ஆக்கள் இருந்து, பக்கத்தில் வீட்டில் இருந்து, உங்களை சிவரில் இருந்து எல்லாத்துலேயும் அது பற்றும். அப்போ இந்த வீட்டில் உழைச்சாலும் நல்லா வருதில்லை, ஒன்றும் நல்லா வருதில்லை. அப்படி பரிகாரம் செய்யணும்னு சொன்னால் இப்போவும் நாங்கள் என்ன செய்யணும் பரிகாரம் அப்படின்னு நாங்கள் செய்ய முடியும்னா, இந்த மந்திரங்களை இந்த வார பரிகாரம் செய்கிறவர் சொல்கிறார்கள். அவர் எங்கேருந்து சொல்கிறாரு, மனத்திலிருந்து சொல்லி அவரும் அந்த சிவரில் மனத்திலிருந்து தான் பாய்ச்சுறாரு. யோசிச்சு சிந்திச்சு பாருங்க. இப்போ சித்தர்கள் எல்லாம் செய்கிற கோயிலில் பாருங்கள், அந்த சிலையில் கையை வச்சு அவங்க தன்னுடைய பாருங்க மனசக்தி, ஆன்ம சக்தி, தன்னுடைய குருவுடைய சக்தி அப்படியே ஒருங்கிணைச்சு அப்படியே கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த சித்தர்கள் பாருங்க பீடத்தில் கீழே பாருங்க அதை ஈர்த்து வைக்கக்கூடிய தங்கம், பொன், செப்பு தகடுகள் எல்லாம் அங்கே பாருங்க எல்லாம் கீழே வச்சிருப்பாங்க. அதை அப்படியே பாருங்க அந்த சக்தியை சேர்த்து வச்சிருந்தா அது செலவழிக்காது. தங்கம் பாருங்க மிச்ச நாள் போகும் அதோடைய சக்தியை இழக்கிறதுக்கு. ஆனால் இரும்பு கெதியாகலாம் தரும். அப்போ இழக்கிறதால கெதியாக அவர் சக்தி இழக்கிறதால அவருக்கு மதிப்பு இல்லை. ஆனால் தங்கத்துக்கு மதிப்பு. அது மாதிரி சித்தர்கள் பாருங்க சக்தியை சேமித்து வச்சிருக்கிறதால அவர்களுக்கு மதிப்பு. இந்த சின்ன பிள்ளைகள் பாருங்க சக்தியை சேமித்து வைக்கிறார், சின்ன பிள்ளைகள் இருக்கிறதால அவர்களுக்கு நாங்கள் விரும்புகிறோம். சின்ன இல்லை அவர்களுக்கு கேட்காமலே அவர்களுக்கு சாப்பாடு இருந்து எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு தங்கம் இருந்து எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா சக்தியை சேமித்து செலவழிக்கிற குறைவாக வச்சிருக்கிறவர்களுக்கு மதிப்பு. சிந்திச்சு பாருங்க. அப்போ அவங்க அந்த சக்தியை செலவழித்தவர்களுக்கு பாருங்க கஷ்டமாக இருக்காங்க. அவர்களை சின்ன மதித்தவர்கள் பிறகு பாருங்க சொந்தக்காரனும் மதிக்க மாட்டான், அவர்களுக்கு துன்பம் வருது. துன்பத்தை எந்த உயிரினங்களை ஏற்றுக்கொள்ளாது, இன்பத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் இன்பமாகினா மட்டும்தான் சொந்தக்காரன் வருவான், எல்லாரும் வருவார். இன்பமாகினா தான் நினைச்ச காரியமும் நடக்கும். அப்போ இன்பத்துக்கு தான் மதிப்பு. சிந்திச்சு பாருங்க. இப்போ கலியுகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம், இன்பத்துக்கு போகப்படாமல் ஏதோ ஒரு பக்கத்துக்கு தடை வருது. அப்போ நாங்கள் என்ன சொன்னால் மனம் இதில் இருந்து வெளியே வந்ததால் இப்போ தடையெல்லாம் வருது. எங்கள் பிள்ளைகளுக்கு பாருங்க கோவிச்சு நீங்கள் ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் பால் கொடுத்தாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள அவருக்கு ஒரு நோய் வரும். நடுவே எதிர்மறையான விஷயத்தை அந்த வீட்டில் காய்ச்சி கொண்டு இருந்தாங்கன்னா அங்கே சின்ன பிள்ளைகளுக்கு விபத்தோ இல்லாட்டி திடீரென மரணங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சமீபத்தில் ஒரு இடத்துல பாருங்கள் இது பண்ணிப்பட்டு அது பாருங்கள் அந்த பிள்ளைக்கு உணர்வு இல்லாமல் வந்து 1 ஹவருக்கு பிறகு எனக்கு கோல் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு அது உணர்வு வந்து இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லை. என்னன்னா அந்த சக்தி அந்த சின்ன பிள்ளை இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த சின்ன பிள்ளை இருந்ததால அதை வெளியில இருந்து நாங்கள் கொடுக்கலாம். என்னன்னு சொன்னால் இந்த சிவரில் ஈர்த்திருக்க சக்தியை வெளியிலிருந்து கிரியெல்லாம் செய்து கொடுத்து இல்லாமாக்குற மாதிரி அதை சித்தர்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தான் சில விஷயங்களை செய்து காட்டினார்கள்னா எங்களை விட மேலதிகமான சக்தி அவர்கள் எதுகண்டு சேர்ந்து மக்கள் அவர்கள்ட்ட போய் நல்லாகணும் என்பதற்காக சில விளையாட்டு பல இதுகளை சித்துகளை செய்து காட்டினார்கள். அப்போ நாங்கள் பாருங்கள் இந்த மனத்திலிருந்து எடுத்த அந்த எதிர்மறையானது அந்த சுகரில் வாங்கி வீட்டில் எல்லாத்துலேயும் கஷ்டம், நோய், வறுமை, திருமணம் நடக்குதுல, பிள்ளைகள் பிறக்கிறல எல்லாம் பாருங்கள் இல்லாமல் போகிற உடனே அங்கே ஒரு கிரியை செய்தார்கள். இப்போ பாருங்கள் தசரதன் பாருங்கள் பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது பெரிய ஒரு கிரியை செய்தார். ராமலட்சுமணன் பிறந்த எல்லாம் தடை, ஏதோ ஒரு தடை இருந்தவர்கள் ஒரு வேண்டும்.
சிந்திச்சு பாருங்க. அப்போ எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்தா எவ்வளோ பெரிய சயின்ஸ் இங்கே சித்தர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. அப்போ நாங்கள் வெளியிலிருந்து போகிற அந்த சக்தியால் திடீரென பாருங்க, நான் ஒரு வயல் செய்கிறோம் இல்லாட்டி ஒரு வியாபாரம் செய்ய இன்னும் செய்ய முடியும்னா நெகட்டிவான மனதில் இருக்க முடியும்னா அதுதான் அங்கே படம் போகுது பாருங்க. என்ன செய்யும் அந்த உயிர், நீங்கள் வளர்க்குற உயிரோ உங்களை பக்கத்தில் இருக்கவர்களோ உங்கள் சிவர்லேயே பாயக்கூடிய அளவுக்குன்னு சொன்னால் பாயிரன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற வயலோ இல்லாட்டி பிறகு தோட்டங்களோ நீங்கள் எந்த காரியத்துக்கோ அந்த சக்தி தான் முன்னுக்கு படும். புத்தர் போகல பாருங்கள், தர்மம் தான் முன்னுக்கு போகணும். போகிறோடனே அங்கே போய் எல்லாம் ரெடியாக இருப்பாங்களா மாலையோட பகவான் பாராட்டினா தர்மம் முன்னுக்கு போகும். யானை வரும் பின்னாடி மணி ஓசை முன்னால் போகிற மாதிரி தர்மம் தான் முன்னுக்கு போவோம். நாங்கள்லாம் சொல்லுவோம் பாருங்கள், பாவி போராடம் பள்ளமும் என்ன செய்யும் திடலும் பள்ளம் ஆகிட்டனர், எங்களுக்கு முன்னுக்கு பாவம் தான் முன்னுக்கு போவோம். அங்கே போய் எல்லாத்தையும் செட் பண்ணிடுவோம், எனக்கு கொடுக்கப்படாது. சிந்திச்சு பாருங்க, ஒரு ஆள் பாருங்க நல்ல தர்மம் செய்தால் லைனில் நிற்பார், ஏதோ ஒரு பாருங்க ஒரு காரியமாக லைன் நின்று கொண்டிருக்கும். ஆனால் அந்த தர்மம் செய்தால் பின்னாடி வருவார், ஒரு ஆள் கூப்பிடுவார், நானும் நிற்கிறேன் நான் அதை முடிச்சு தரணுன்ட்டு கூப்பிட்டு முன்னாடி முடிச்சுடுவார். ஆனால் பாருங்கள் நாங்கள் பாவம் செய்திருந்தோம்னா அந்த ஆண்டு பாருங்கள் என்ன கவுண்டர் கிட்ட கூட்டி போட்டுருவார், நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. எப்படி யோசிச்சு பாருங்க. அதான் கிட்ட வாயில் வந்தது தலைக்கு வந்து தலைப்பாய் போகிற மாதிரி வாய்க்கு கிட்ட வரும்போது அப்படி இல்லாமல் ஆக்கி போட்டுரும். அதுதான் பாவம். யோசிச்சு பாருங்க. அந்த ஆண்டாண்டு இன்டர்வியூவில் போகிறோம் ஆனால் ஈடுபடலை. அந்த ஆண்டாண்டு படித்தோம் பாருங்கள், ரிசல்ட் நல்லா வரலை அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் பாருங்கள் ஒன்று நடக்க இல்லை அப்படின்னா இங்கே கிளியர் ஆக்கணும். மனம் அது செம்மையான மந்திரம் ஜபிக்க தேவைன்னு சொல்லி மனம் பாருங்க ஒரு பாருங்க வயல் மாதிரி பல கலைகள் இருக்கு. அந்த கலைகள் டேஸ்டாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் பாருங்க. அதுக்கு பிறகு பாருங்க அது துன்பப்படும் போது தான் திருப்பி அவன் தேட ஆரம்பிக்கும் போது அவனுக்கு சில நேரத்தில் அதுல இருந்து வெளியே வாரத்துக்கு வழி கிடைக்குது, சில நேரத்தில் அவனுக்கு வழி கிடைக்குது. அப்போ மனதில் இருந்து பாருங்க நீங்க எல்லாம் எதிர்மறையானது செய்து கொண்டு சமைக்கும் போது அதுல படம். மகாத்மா காந்தி ஒரு தரம் பாருங்க, அவர் ஜெயிலில் இருந்தவர் மகாத்மா. அப்போ அவர் பாருங்க மகாத்மா அவர் இரவு ஒரு நாள் படுக்கக்குள்ள பாருங்க ஒரு கனவு கொண்டாராம். தன்னுடைய தாயை பாருங்க என்ன வெட்டி கொள்ற மாதிரி ஒரு கனவு கண்டாராம். அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்றது மனதுக்கு. அப்படி கண்டாராம். கண்ட உடனே பாருங்க காலையில் அவர் சிந்திச்சார், தானோட மகாத்மா இப்படியான கனவு வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. காலையில் பாருங்க அந்த ஜெயிலர்கிட்ட கேட்டாராம், இன்றைக்கு யார் சமைச்ச இரவுன்னு. அவர் சொன்னார், சமையல்காரன் லீவில் போயிட்டாரு, இன்றைக்கு சமைச்ச பாருங்க ஒரு கொலைகாரன் தாயை வெட்டி போட்டு வந்த மிச்ச நாளாக இருக்கிற கொலைகாரன் அவர் தான் இன்றைக்கு சமைச்சேன்னு சொன்னார். அப்போ அவருடைய பாருங்க அந்த எண்ணம் அந்த சாப்பாட்டில் போய் இவர் மனம் சக்தி பெற்றவர். இங்கே பாருங்க கிரியெல்லாம் மனசக்தி பெற்ற சித்தர்கள்கிட்ட போனோடனே எங்கட மனதில் நீக்க கர்மாக்கள் போகுது. இவர்கள் பாருங்க வசிக்கிற வீட்டில் பாருங்க அவர்கள் அந்த வீட்டு கிளியெல்லாம் செய்து அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் அந்த வீட்டில் கிளியெல்லாம் செய்யும் போது அந்த சுவரில் இங்கே சக்தியெல்லாம் போகிற மாதிரி இவருக்குள்ள அந்த பாருங்க அந்த எதிர்மறையான எண்ணம் போகிறோன்னே இருக்க இயலாது. சக்தி கூடனா இருக்க இயலாது. இப்போ உங்களுக்கு கொரோனா வந்து போயிருக்கும், சக்தி கூடியவர்களுக்கு உள்ளுக்குள்ளே போயிருப்பார், அவர் போய் செயல்படுத்துகிற அளவுக்கு அங்கே இல்லை. இப்போ உங்களுக்கெல்லாம் ஊருக்கு ஒரு ஆள் வராரு, நீங்கள் வாங்க இருங்க பெத்திர வாக்கெல்லாம் போட்டு டீ எல்லாம் கொடுத்து இருக்க சொன்னால் தான் அவர் கதைப்பார். அவர் நீங்கள் கதை எடுக்காட்டி என்ன செய்யும் போய் தருவார். உலகுதான் யோசிச்சு பாருங்க. அவர் நாங்கள் எடுக்காட்டி என்ன செய்யல, அவர் கதைக்க வரது எடுக்காம வேறு வேலையெல்லாம் செய்து கொண்டு வந்தால் என்ன செய்யும், அவர் கொடுக்க வந்தவர் இங்கே வாழ்றதுக்கு ஒரு இல்லை போய் தருவார். அதே மாதிரி தான் அவர் உள்ளுக்குள்ளே போனார். அவர் மகாத்மாவுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கையில் அவர் கனவாக வாராரு. அப்போ மகாத்மா யோசிக்கிறார், கனவா வரக்குள்ள என்னை மகாத்மாலாம் யோசிப்பாங்கன்னே யோசிக்கிறாண்டா என்னன்னு சொல்லி தான் அடுத்த நாள் கேட்குறோன்னே அவர் என்ன செய்கிறாங்கன்னா இவனுடைய பாருங்கள் எண்ணலை அந்த சாப்பாட்டில் பட்டு சாப்பாட்டில் பாருங்கள் இருந்து அவருக்குள்ளே போய் அவரை என்ன செய்ய உத்தரவுல விடல கனவாக வந்துடுது. இதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாருங்கள் என்ன தட்சிணேஸ்வரத்தில் ஒரு சமையல்காரன் அவருக்கு இருந்தார். சமையல்காரனுக்கு அவர் லீவ் எடுத்து கொஞ்ச நாள் வீட்டை போயிட்டு வந்தோடனே மனைவியோட பாருங்கள் சண்டை பிடிச்சிட்டு வந்துருக்கார். அன்றிரவு சாப்பிட்டு வந்து சமைச்ச அன்றிரவு சாப்பிட்றோன்னே பகவானுக்கு படுக்க முடியாதுன்னா வயிற்றுக்குள்ள நோவு ஏற்படுது. காலையில் கேட்டீங்க என்னடா நடந்த, இவ்வளோ காலம் சமைச்சு தந்தேன் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு. அவர் சொன்னால் நான் மனுஷோட சரியாக சண்டை பிடிச்சிட்டு வந்தால் அந்த எண்ணம் தான் நீங்கள் பண்றீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க எவ்வளோ தாக்கம் வருது. இதுக்கெல்லாம் உதாரணம் என்னன்னா எங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும் போது வெளியில் அதர அலைகள் தாக்கும். எல்லா அணுவிலிருந்து எல்லாம் பாருங்க இந்த உலகத்தில் எல்லா சக்திகளும் தன்னுடைய சக்தியை வெளியில் பரப்பிக்கொண்டே இருக்கும்.
அதை எடுக்கக்கூடிய ரிசீவ் பண்ணக்கூடிய மனநிலையில் இருக்கிற அந்த உயிரினங்கள் அதை எடுத்துக்கொண்டு பாருங்கள் தான் அந்த சக்தியை பாருங்கள் நாங்கள் அந்த சக்தியை என்னுடையதான்னு சொல்லி வாழ்த்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் சில பேர். சிந்திச்சு பாருங்க. இதை தான் சயின்ஸில் நியூட்டன் சொன்னாட்டா புற விசைகள் தாக்கும் போது ஓய்வில் இருக்கிற பொருளுக்கு தன்னுடைய விசை பலமாக இருக்கும் பட்சத்தில் புற விசைகளோட தாக்கத்துக்கு பாருங்க ஈடு கொடுக்காம தன்னுடைய விசைக்கு ஏற்ற மாதிரி தான் இயங்கி தன்னுடைய செயலை செய்து தன்னுடைய பலனை தான் அவர் அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்ஸில் நியூட்டன் பாருங்க ஒரு விதி சொல்லியிருக்காரு. அது மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்கேன்னா புற விசைகள் தாக்கும் போது ஓய்வில் இருக்கிற பொருளுக்கு விசை காணாத பட்சத்தில் புற விசைகளுக்கு தாக்கத்துக்கு ஏற்றப்பட்டு அதை ஈர்த்து தன்னுடைய விஷயங்களை நினைச்சு அதை செயலை செய்து தன்னுடைய பாருங்க இன்னொரு ஆளுற என்னுடைய வினையை தன்னுடைய பாருங்க செயலாக செய்து அந்த வினையை தான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்ற பாருங்க, நீங்கள் ஒரு ஆளை எண்ணுனா எதை நினைக்கிறோமோ அதுவாகுது. ஒரு ஆளை எண்ணுனோம்னா இங்கே வராத ஒரு ஆளை நாங்கள் எழுதுறோம்னா அவருக்கு வரையலான்னு சொன்னா என்னன்னா எதிர்மறையான சக்தி அவருக்கு விடுதில்லை அப்படின்னு சொன்னோமே. உதாரணத்துக்கு அவரை நீங்கள் அப்படி எண்ணுனா பாருங்க அவர் உங்களுக்குள்ள வந்துடுவார். உங்களுக்குள்ள வந்துடுவார். நீங்கள் அவரை திங்க் பண்ணக்குள்ள அவருக்குள்ள நீங்கள் எல்லா எதிர்மறையான விஷயங்களும் உங்களுக்குள்ள வந்துடும். எதை நினைக்கிறோமோ நினைப்பவனுக்கு நினைக்கப்படுவனுடைய பாருங்க நினைக்கிறவனுக்கு அந்த நினைக்கிற பொருள தன்மை பண்பு குணங்கள் அவனுக்குள்ளே ஏற்படும். அதுக்கு தான் உதாரணமாக சொல்வார்கள், வீட்டிலே நடுக எனக்குள்ளே இருந்த மகன் இந்த பொண்ணை கல்யாணம் கட்டி பாருங்க அவளே பாருங்க புள்ளா நினைச்சதால வரையலாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் பாருங்க யதார்த்தமாக ஊரில் என்ன சொன்னால் அந்த தன்மை இவருக்குள்ள போகிறோடனே இவருடைய தன்மை குறைஞ்ச உடனே என்ன செய்து வெளியில் போயிடுது. இதுக்கு உதாரணம் பாருங்க ஆவி பிடிக்கிற அப்படிதான். மனப்பலம் குறைந்தவர்கள்ட்ட இந்த ஆவிகள் பாருங்க என்னன்னா தன்னுடைய பாருங்க விஷயத்தை தன்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணாமல் இந்த உலகத்தை விட்டு விபத்துக்கள் இப்படியானதுகளில் போன ஆவிகள் தன்னுடைய பாருங்க தன்னை விட பலம் குறைஞ்ச மனத்தில் பாருங்க பூர்ந்து என்ன செய்வாங்க தன்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுவார்கள். இப்போ வேறுடைய எண்ணங்கள் எங்களுக்குள்ள பூந்து எங்களை பாருங்க அவர்களுடைய எண்ணம் வச்சு பாருங்க என்ன செய்யலை எங்களை செயல்படுத்துகிற மாதிரி இவர்களுடைய ஆசையை பாருங்க அவர்கள் எண்ணத்தின் மூலம் தான் வாழ்றார்கள். அவர்கள் எங்களுக்குள்ள பூந்து செய்வார். சில நேரங்களில் பாருங்க என்ன செய்வோம் அவர்கள் ஒரு ஞானித்த போகும்போது அது வெளியே வருது. நல்லா வச்சு பாருங்க நாங்கள் இந்த இடத்த போனோம் இவருக்குள்ள இருந்த ஆவி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் எங்களுக்குள்ள கஷ்டம் வந்த எண்ணங்களும் ஒரு பாருங்க என்ன கஷ்டமாக நாங்கள்லாம் போகிற உடனே ஒரு குருவிட்ட போய் நாங்கள் அவர் சொல்கிற மாதிரி போன உடனே எங்களோட ஆன்ம சக்தி பாருங்க வளர்ந்த உடனே மனதில் நீங்கள் பாருங்க தான் என்ன எதிர்மறையான நாங்கள் இது செய்தெல்லாம் தானாக போயிட்டுரும். நான் நேற்று போன கிழமை உங்களுக்கு உபதேசம் பண்ணேன் அப்படின்னா இந்த டிஸ்கவரியில் பாருங்கள் நான் போன கிழமை உபதேசம் பண்ணேன். இந்த டிஸ்கவரியில் பாருங்கள் இந்த மச்சம் மாம்சம் எல்லாம் சாப்பிட்ற மிருகங்கள் பாருங்கள் இப்போ ஓநாய் சிங்கம் கரடி புலி எல்லாம் பாருங்கள் இந்த டிஸ்கவரியில் நீங்கள் இன்றைக்குன்னா போய் பாருங்கள் ஒரு வேகமாக ஒரு ஆவேசமாக தான் தெரிவார்கள், கொஞ்சம் மெலிஞ்சமாக இவங்கெல்லாம் மச்சம் மாம்சம் சாப்பிடும். ஆனால் அந்த மரக்கறி காய்கறி பாருங்கள் புல் இதுகள் சாப்பிட்ற மான் ஆடு மாடு எல்லாம் பாருங்கள் என்ன செய்ய ஒரு புஷ்டியாக இருப்பாங்க, ஒரு சார்ந்த குணமாக இருப்பாங்க. இவர்கள் பாருங்கள் இந்த மச்சம் மாம்சம் சாப்பிட்றார்கள், இவர்களைத்தான் சாப்பிட்றார்கள் பாருங்கள். சாப்பிட்டதால இவர்கள் ஆவேசமாக இருக்கார்கள். எஸ் பாருங்கள் இவர்கள் காய்கறி சாப்பிட்றதால இப்படி இருக்கிறார்கள். நீங்கள் ரெண்டையும் பாருங்கள் இந்த டிஸ்கவரியில் காட்டுவார்கள் பாருங்கள். பார்த்த உடனே பாருங்கள் இப்போ நாங்கள் பாருங்கள் ஒரு சாப்பாட்டை ஒரு ஆளை நினைக்கிறோமோ அந்த ஆளுற நினைப்பு தன்மை பண்பு எங்களுக்குள்ள வர முடியும்னா ஒரு சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்டா அந்த தன்மை பண்பு குணங்கள் எங்களுக்குள்ள வரும் என்பதற்கு அது உதாரணம். சிந்திச்சு பாருங்க, எங்களுக்கு விட்டமின் சி வேணும்னு கொய்யா பழத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொய்யா பழத்தில் நீங்கள் விட்டமின் சி எங்களுக்குள்ள வருதுன்னு சொன்னால் நாங்கள் எந்த சாப்பிட்டாலும் உதாரணத்துக்கு அந்த சாப்பாட்டுடைய தன்மை பண்பு குணங்கள் எங்களுக்குள்ள உண்டாகும். யோசிச்சு பாருங்க. அதை நாங்கள் பாருங்க திடீர்னு விடலாமா யோசிச்சு பாருங்க, விடையலாம், எதையும் விடையலாம். ஏன்னா எதையும் விடுறேன்னு சொன்னால் எங்களோட கஷ்டத்தை வந்த உடனே நாங்கள் என்ன திங்க் பண்ணி வந்திருக்க மாட்டோம். எது செய்வோம் உடனே விட்டுருப்போம். ஆனால் உடனே விடையலாம். ஏனென்றா உடனே விடையலாம் நாங்கள். அதே மாதிரி பாருங்க உடனே நாங்கள் இதுகளை சாப்பிடாமல் மறக்கலாம், உடனே செய்யலாம். இது அடுத்த கேள்வி என்ன சொன்னால் நம்ம பாருங்க ஒரு துன்பமாக வரும்போது இந்த பக்கம் கடவுள் பக்கம் சார்ந்து தவம் பண்ணும்போது எங்களுக்குள்ள மனச்சக்தி பெற்ற உடனே தானாக தேவையில்லாதெல்லாம் போய் நாங்கள் திங்க் பண்ணி வச்சிருப்போம் எங்களுக்கு தேவையானது கிடைக்கணும். அந்த தேவையானது முதல் தரமாக திங்க் பண்ணி இருந்தது கிடைக்குது.
எனக்கு இப்போ கிடைச்சது வெளிநாட்டுக்கு போகிறேன், எனக்கு தலையில் அடிபட்டது நல்லா போயிடுச்சு அப்படி சொல்கிறது தானே எல்லாம் ஒவ்வொன்றா நல்லா அப்படின்னா, நாங்கள் எதை கடவுள்கிட்ட கேட்டோமோ எனக்கு தலையில் அடிக்கிறது நல்லா போகணுன்ட்டு எல்லாத்தையும் கொடுத்து கேட்கக்குள்ள அந்த நல்லா தலையில் அடிப்படை வச்சு அந்த சாமான் பாருங்கள் இருக்குது நெகட்டிவான திங், அந்த திங்கை நாங்கள் தான் எண்ணி வச்சேன். அப்புறம் இது கூடின உடனே பாருங்கள் நெகட்டிவான திங்கை எண்ணாமல் பாருங்கள் கடவுளை எண்ணின உடனே பாருங்கள் கடவுள்கிட்ட வந்து அவர் சொல்கிற மாதிரி திங்க் பண்ணக்குள்ள ஆன்மா பலம் கூடின உடனே இந்த அந்த உடைய வச்சது தலையை உடைய வச்சவர் பாருங்க குறைஞ்ச உடனே அந்த தலைக்குரிய ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. ஏற்கனவே கிடைச்சது இவர் விடல. சயின்ஸ் இவ்வளவு பெரிய விஷயத்தை எங்க சித்தர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சாரு. அப்ப விடல, இப்ப கிடைக்குது. அதே மாதிரி நாங்க பாருங்க தவம் பண்ணும்போது எங்களுக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் பாருங்க தானாக போகும். நம்ம விடத்தை ஒன்றும் விடையலாம். ஏன்னா நாங்க தானாக விரும்பி எடுக்கலை. நாங்கள் ஒரு சூழலில் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பிறக்கிறோம் பாருங்க. அந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி சூழலில் பிறக்கக்குள்ள அந்த தன்மையை நாங்கள் பெற்றே ஆக வேண்டும். இதான் நிர்பந்தம் விதின்னு சொல்கிறேன். ஆனால் பாருங்க என்ன, நாங்கள் துன்பப்படும் போது போகும்போது பாருங்க என்ன இந்த டேஸ்ட்டு பாருங்க கூடின பிறகு தானாக இல்லாமல் போகும். அதுக்கு தான் சொல்றாரு அப்படின்னா, நீ எதையும் எதிர்பார்க்காமல் கடமையாற்று அர்ச்சுனா அப்படின்னு சொல்றாரு. நீ இது போகும் போகாது அதெல்லாம் எடுத்தேன்னா போகாது. இது எவ்வளவு வரும்னு சொன்னா போகாது அர்ச்சுனா அப்படின்ட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாருன்னா, நீ பூரணமாக பாருங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய். ஏனடா இந்த பிரபஞ்சத்துல எந்த கடமை ஆற்றானோ நல்லதை கொண்டு அதுக்குரிய பலனை இது கொடுப்பார் கடவுள். நிச்சயம் நடக்கும். நீ போன பிரச்சனை வருது, அது நீ கேட்ட வாங்கின உனக்கு பிரச்சனை. நீ என்ன செய்தாலும் பாவம் செய்தாலும் அதுக்குரிய நோவு உனக்குள்ள வரும். ஆனால் அப்போ நல்லது செய்தாலும் அது வரும். நீங்கள் பாருங்க ஒன்று எண்ணின உடனே பாருங்க அங்கே ஒரு சுரப்பி சுரக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்க நல்ல இப்போ எண்ணின உடனே நல்ல சுரப்பி பாருங்க சந்தோஷத்தை எண்ணின உடம்பெல்லாம் சாந்தமாக இருக்கும். இப்போ பாருங்க நல்லது கூட்டின உடனே உங்களுடைய நோய் பாருங்க ஒரு சுரப்பி சுரந்து அது அந்த சுரப்பி கூடி பாருங்க உங்கள வெளியேறதான் நோயா. யோசிச்சு பாருங்க, நீங்க சாப்பிட்டா கழிவு வெளியேறியா ஆகும். அது மாதிரி நீங்க நினைச்சா அங்க ஒரு சுரப்பி சுரக்கும். ஏன்னா அண்டத்தில் இருக்க அனைத்தும் இந்த பிண்டத்துக்குள்ள இருக்கு. எப்படி இருக்கு அது சூட்சுமா சுரப்பிகளா முடியுது இந்த அணுக்களை. அப்ப நீ எதை நினைக்கிறமோ அதுக்குரிய சுரப்பி உனக்கு சுரக்கும். நீ கையை உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சு அப்படின்னா உனக்கு பாருங்க மனத்துல உணர்வை ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு இருந்தா மனம் அந்த கையை உயர்த்தும். உனக்கு அதை விழுக்க இயலாட்டி அப்படின்னா கையை உயர்த்த இயல அளவுக்கு சக்தி காணாது. அப்போ உனக்கு பாருங்க குறைபாடு, அது நோய் அல்ல, அது ஒரு பாருங்க என்னடே உன்னுடைய கர்மா உன்னுடைய மனத்துல பலன் கூட்டத்தால உனக்கு அந்த உயிர் சத்தை எடுக்கக்கூடிய குறைபாடு. அந்த குறைபாடை நிவர்த்தி பண்றதுக்கு சித்தர்கள் வெளியிலிருந்து மூலிகை மூலம் எடுக்கலாம். இல்லாட்டி நீ இன்னும் கோயிலில் போய் பாருங்க பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லி இந்த சோதரர்கள் சொல்றாரு. சிந்திச்சு பாருங்க. அப்போ நமக்கு இப்போ தெரியுது என்னடினா உலகத்தில் என்னடினா நாங்கள் மனத்தை கொண்டு வாழ்றவர்கள். மனம் பாருங்க ஏற்கனவே எதிர்மறையான சிந்தனை பக்கம் போயிருக்கிறதால நாங்கள் ஒரு பிரச்சனையாக வந்திருக்கக்குள்ள முழுமையாக நாங்கள் அந்த குரு சொல்கிற மாதிரி கேட்குறோம். முழுமையாக பாருங்க அதனுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும் போது பிரச்சனை பொருளே எதை நாங்கள் கூட திங்க் பண்ணியிருக்கோமோ அது எங்களுக்கு முதலாவதாக நடக்குது. சிந்திச்சு பாருங்க, எது நாங்கள் திங்க் பண்ணியிருக்கோமோ அது எங்களுக்கு முதலாவதாக நடக்குது. இப்போ நாங்கள் பிரச்சனை பாருங்க பிரச்சனையாக வந்திருக்கோம். நாங்கள் பாருங்க முழுமையாக சரணடைஞ்சு அதுக்கு பிறகு உங்களுக்கு பிரச்சனை போய் தரும். உங்களோட உத்வேகம் என்ன? இப்போ சமீபத்தில் பாருங்கள் ஒரு இதொண்டு விட்டவங்க அமெரிக்காவில் நாசாவில் பாருங்கள் சுனிதா வில்லியம்ஸ் பாருங்கள் போனவ 8 நாளில் வரையில 9 மாதம் தான் வந்தவங்க. 9 மாதம் வரக்கூடிய பாருங்கள் அளவுக்கு மனத்தை தைரியமாக இருந்து அவள் எல்லாம் செய்யறதால இங்கிருந்து இது பண்ணதால 9 மாதம் பொறுமையாக இருந்ததால் பாருங்கள் அதுக்குரிய வழியை அதுக்குரிய திங்க் பண்ணும்போது கடவுள் பாருங்கள் அதுக்குள்ளே இன்னொரு ஆளை போட்டு பாருங்கள் அதெல்லாம் செய்ய வச்சு அனுப்பி எடுத்து ஒரு எல்லா ஆய்வாளர்களும் சொன்னவர்கள் செத்துருவாண்டா நான் சாக மாட்டேன். நான் சொன்ன பாருங்க ஒரு ஆள் பிளைட்டில் விழுந்தவர் பாருங்க விழுந்த உடனே பாருங்க அவர் நொறுங்கி போயிட்டார். நொறுங்கி போன உடனே பாருங்க அவர் எடுக்கும்போது சொன்னார், அமெரிக்காவில் ஒரு பணக்காரர்கள் எடுக்கும்போது சொன்னாங்க இவர் வேஸ்ட்டு உடல்லாம் நொறுங்கி போயிட்டு இவர் செத்துருவார், இவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வேஸ்ட் அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் அவருக்கு கேட்குதான் அவருக்கு உடம்பெல்லாம் வேலை செய்யாது. ஆனால் அவர் பாருங்க நான் எழும்புவேன் அப்படின்னு சொல்லி மனத்தில் வெளியிலிருந்து வந்ததை எடுக்காம மனத்தைரியமா என்ன செய்தார்? மனத்தைரியமா வெளியிலிருந்து வந்ததை எடுக்காம அவர் நான் நிச்சயம் பாருங்க
வெளியே வருவன், நிச்சயம் நான் நடப்பேன் அப்படின்னு சொன்னார். ஹாஸ்பிட்டலில் பாருங்க நர்சஸ் எல்லாம் கிளீன் பண்ணக்குள்ளெல்லாம் சொல்லுவாங்க இவர் பேஸ்ட் செத்துருவார் அப்படின்னு சொன்ன உடனே அது கேட்கும், ஆனால் எடுக்கல அவர். ஆனால் அவர் திங்க் பண்ணார். என்ன திங்க் பண்ணார்? நான் இத்தனைய மாதத்தால் எழுப்பிடுவோம் எண்ணெய் அந்த எண்ணம் கூடி அந்த மனத்தில் அந்த எண்ணம் கூடி மனம் பாருங்க உடலை சரி கட்டி போட்டிருக்காரு. நீங்கள் எண்ணெய் பாருங்கள், ஆள் மனத்துக்கு பாருங்கள், உங்களுக்கு நோய் இருந்தாலும் எண்ணெய் பாருங்கள், ஆள் மனத்தில் 4 மணிக்கு நாங்கள் பாருங்கள் எண்ணெய் அந்த 4 மணிக்கு எந்த தடையும் இல்லாமல் ஆள் மனத்தில் பாருங்கள் உள்ளுக்குள்ளைக்கு அவர்கிட்ட போன உடனே ஒரு கட்டத்துக்கு மேலே மனத்துக்கு கட்டளையிடுவார் பாருங்கள், இவருக்கு நோய் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மனம் ரிலீஸ் பண்ணிடுவோம் உடனே. இதுக்கு தான் உள்ள பூசையெல்லாம் வச்சு பாருங்க. அப்போ பாருங்க அவர் உடனே பாருங்க 6 மாதத்தால் கிளியர் ஆகி அப்படி எழுப்பித்தார். வைத்தியத்துறைக்கே பெரிய இது. இதே மாதிரி தான் வில்லியம்ஸ் வந்தார். தான் பயப்படலை. இங்கிருந்து எல்லாரும் பாருங்க ஆய்வு பண்ண முழு பேர் சொன்ன செத்துருவா 8 நாள் போனீங்க பாருங்க, 1 வருஷத்துக்கு இருப்பீங்களா? நம்ம 2 நாள் பிந்தினா இருப்போமா? எவ்வளோ மனதில் பயம் வரும். அந்த பயமே திங்க் பண்ண வேண்டாம், கொண்டு போட்டுரும். யோசிச்சு பாருங்க. இங்கே குருநாதர் பாருங்க, கன்னியாகுமரி மகரிஷி, இங்கே குருநாதர்லாம் பாருங்க, ஒரு பாம்பு கடிச்சவனே கடிக்கலன்னு எல்லாரும் பண்ணி அவனும் மனதில் கனவுலையும் கடிக்கலன்னு எண்ணினாரண்டா அவனுக்குள்ள விஷம் வராது, தப்பிடுவாங்க அப்படின்ட்டு ஆய்வு பண்ணி காட்டினார் எங்களுக்கு. ஒரு சணலை போட்டு பாருங்க, இவர் பாம்பு கடிச்சு நீங்கள் எண்ணெய் வச்சு அவருக்கு விஷத்தை உண்டாக்கி அப்புறம் விஷத்தை எடுத்து காட்டினார். செய்கை மூலம் நீங்கள் செய்து காட்டுங்க. இதை நீங்கள் செய்து காட்டினா தான் சித்தி பெற்றிருப்பீங்க. ரெண்டாம் மனம் பாருங்க, எங்களுக்கு யம தர்மராஜா மரணத்தை கொடுக்கணும் என்று சொன்னாலும் எங்களுக்கு எண்ணம் வந்தால், மரணம் சம்பந்தமான எண்ணம் வந்தால் மட்டும்தான் அவர் கூறலாம் உள்ளுக்குள்ள. உங்களுக்கு மனப்பலம் குறைஞ்சதால தான் ஆவி பூந்துறீங்க மாதிரி, உங்களுக்கு மனப்பலம் குறைஞ்சினால்தான் பாருங்க கொரோனா பூந்த மாதிரி பலமாக இருந்தால் அவர் கூற மாட்டார், நாங்கள் திங்க் பண்ண மாட்டோம். இதுதான் இதில் மனித ஆய்வு, இதில் சிக்கல். இதை தான் வில்லியம் செய்தார், அவர் எடுக்கலை. இதுதான் அந்த நான் சொன்ன அமெரிக்காவில் சொன்னேன். அப்போ அந்த அளவுக்கு மனம் தைரியம் இல்லாதனால தான் நாங்கள் பயத்தை எடுத்து பாருங்க, நாங்கள் எங்கேயே போக வேண்டியவர்கள், நாங்கள் கடவுளோட பிள்ளை, எங்களை படைச்சவர் பெரியோரால் அவரிடத்திலிருந்து பெற வேண்டிய நாங்கள் இங்கிருந்து பயத்தின் மூலம் எடுத்து உடனே பாருங்க இடையிலே போகிறோம். அதுதான் கர்மா. அப்போ இதுல இருந்து வெளியே வர்றது தான் இந்த வழியெல்லாம் காட்டுவாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ நாங்கள் பாருங்கள் விடாமல் பாருங்கள் முயற்சி பண்ணி நாங்கள் போனால் பாருங்கள் ஆரம்பத்தில் பாடசாலையில் போகக்குள்ள பாருங்கள் நான் விளையாடினவர்கள் போகிறதுக்கு பிறகு தான் இருக்கு விடாது எழும்ப சொல்லும். ஒரு கிரிக்கெட் விளையாடுற மாணவரும் ஒரு நல்லா படிக்கிற மாணவனும் ஒரே கிளாஸில் இருக்கக்குள்ள பாருங்கள் கிரிக்கெட் விளையாடுற மாணவருக்கு அவர் படிப்பிக்கக்குள்ள இந்த மாஸ்டர் விடுறாரு இல்லை, வெளியே போகணும்னு சொல்லி கொண்டிருக்கும், அவருக்கு ஏசி கொண்டிருக்கும். ஆனால் அங்கே படிக்கிற மாணவருக்கு நல்லா படிப்பிக்கிறார் எண்ணி இன்னும் அவர் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கணும்னு சொல்லி கொண்டிருக்கும். 2க்கும் வித்தியாசம் ஒரு மனம் தான். காட்டில் பாருங்கள் 5 பேர் போகிறாங்க, அங்கே போய் புலி எல்லாம் பிடிச்சி பாருங்கள், சிங்கம் புலி கரடி எல்லாம் பிடிச்சி 3 பேர் தப்பி பாருங்கள் செத்துத்தாங்க. 3 பேர், இந்த 2 பேர் திரும்பினாங்க, வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க தப்பித்தாங்க. இதே மாதிரி பாருங்கள் 5 பேர் உலகத்தில் பாருங்கள் கடும் வறுமை கஷ்டம் வந்து 3 பேர் செத்துத்தாங்க. இயலாமல் நினச்சி ஹார்ட் அட்டாக் வந்து அப்படி ப்ரெஷர் வந்து திங்க் பண்ணி செத்துத்தாங்க. 2 பேர் பாருங்கள் தப்பி ஒரு குருவிட்ட போய் 2 பேர் என்ன செய்ய தப்பிட்டாங்க. இவர்கள் 2 பேருக்கும் பாருங்க 2 விதத்தில் தான் கர்மா வந்த. எப்படி இவர் காட்டில் போய் நோ வந்த, இவருக்கு வீட்டிலிருந்து நோ வந்த. ஆனால் நோ ஒன்று தான், கர்மா பல விதத்தில் வரும். வெளியில் பாருங்க வெளி விதத்தில் அது வரும், ஆனால் மனதில் நோ ஒன்று தான் நோ. இதே மாதிரி தான் பாருங்க வருகின்ற பாருங்க 29 சனி மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆட்கள். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் ஒரு ஆள் கேட்ட 29 சனி மாற்றம், பிறகு அன்னைக்கு சூரிய கிரகணம், அமாவாசை. அப்போ யோசிச்சு பாருங்க, இதில் 2 பஞ்சாங்கங்கள் நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம். இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி பாருங்க தான் முதல் இருந்தது. அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் நீங்கள் எதை பாருங்க இப்போத்தே நவீன முறைப்படி கொஞ்சத்தை திருத்தி எடுத்ததான் திருக்கணிதம் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணிங்க. இந்த 2ம் சொல்கிறதால பாருங்க ஒரு ஆட்கள் 29ஆம் தேதின்னு சொல்கிற திருக்கணிதம், மற்றது சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறாங்க. எல்லாருக்குள்ளேயும் சந்தேகம். என்னோட ஒரு ஆள் கேள்வி கேட்டார், சிக்கல் அப்படின்னு பாருங்க எவ்வளோ சிக்கல் வந்து தாங்க எதை எடுக்கிறாங்க. இப்போ நான் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒன்றையும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு சின்ன கதையை ஒன்று அவர் சொன்னார். ராமபிரானுக்கு பாருங்கள் ஆஞ்சநேயர் பாலம் கட்டி கொண்டிருக்கிறார். பாலம் கட்டி கொண்டிருக்கும் போது பாருங்கள் சனீஸ்வரன் பிடிக்கிறதுக்கு வராரு. ஆஞ்சநேயருக்கு பிடிக்கணும், இன்றைக்கு கட்டாயம் பிடிக்கணும்.
அப்போ ராமபிரான்ட்ட வந்து கேட்குறாரு, பகவானே பாருங்கள் இன்றைக்கு ஆஞ்சநேயருக்கு பாருங்கள் நான் பிடிக்கணும், ஆனால் பாருங்கள் பிடிக்கவா என்னன்னு சொல்கிறார். அவர் சொன்னால் தான் வேலை செய்கிறான், அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு ராமபிரான் சொல்கிறார். அப்போ ராமபிரான் சொன்னோடனே ஆஞ்சநேயர்கிட்ட கேட்குற, அவர் கடும் பக்தி, நம்மளை போல கபோதி பக்தர்களை கண்ணை முடித்து பாருங்க அரோகராண்டு விட்டு இங்கே வாங்கின சாரி அப்படி ஒன்று கேட்குறல்ல, நினைச்சு பாருங்க, அவர் கடும் பக்தி, சிந்திச்சு பாருங்க, கடுமையான பக்தி. அவர்கிட்ட கேட்குறாரு, நான் இன்றைக்கு பிடிக்கணும், இன்றைக்கு நான் பிஸியாக இருக்கேன் பாருங்கள், ஒரு இடமும் இல்லை பிடிக்கிறதுக்கு, என்னன்னா நான் பகவானுக்கு வேலை செய்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் வேலை முடிஞ்சு நாளைக்கு வரேன் அப்படின்னா, நாளைக்கு வரையில் நான் இன்றைக்கு தான் பிடிக்கணும், அவர் நாளைக்கு நானே வரேன்டாப்பா அப்படின்னு சொல்கிறார் ஆஞ்சநேயர். ஆனால் இவர் சொல்கிறார் பாருங்க, இன்றைக்கு தான் பிடிக்கணும் பார்த்தாரு பாருங்க, என்ன உடம்புல வேலை செய்து கொண்டிருக்காரு. உடனே சொன்னார், நம்ம தலையில் இடியப்பான்னு சொன்னார். இவர் இருந்த உடனே பாருங்க, சின்ன சின்ன கல்லைத்தான் இவர் பாருங்க போட்டு தலையில் சுமந்து கொண்டு வந்து, இவர் ஏறின உடனே பெரிய பெரிய பாறைகளை தூக்கி வைக்க சொல்லித்தாரு. உடனே ஓடித்தார். அவர்கிட்ட மட்டும்தான் இருக்காம போனவர். ஏன்னு சொல்லுங்க, இந்த கதையில் ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. சின்ன சின்ன கல்லைத்தான் தூக்கி திரிக்கக்குள்ள பாருங்க என்னென்ன அவர் வந்தார். இப்போ நான் பாருங்க என்ன சக்தி கூடிய கல்லுகளை அவர் தூக்கக்குள்ள பாருங்க அவரால் இருக்கணும்னா, நாங்கள் சக்தி கூடுனா பாருங்க அவர் இருக்க மாட்டாங்க, துன்பமே இருக்காது. துன்பம் இருந்தால் தான் சனி பிடிப்பார். சனி ஈஸ்வரன் பாருங்க, ஈஸ்வர பட்டம் வென்றவர். சரியா செய்தார்கள், நீ சரியா பாவம் இல்லாட்டி உனக்கிட்ட வரமாட்டார், உனக்கு அள்ளி கொடுப்பாரப்பா அவர் வரக்குள்ள அப்படின்னு. ஏன்னா நீ நல்லத்தை செய்திருக்காப்பா என்ன போலன்னு சொல்லி அள்ளி கொடுப்பாரு. ஏன் அது பாருங்க உங்களுக்கு செய்தாரணினா உங்களை திருத்துவதற்கு. சிவபெருமான் ஒரு நாள் கேட்குறாரு சனீஸ்வரன்கிட்ட, நீ ஏன் என் பக்தர்களுக்கெல்லாம் போட்டு பிடிக்கிற அப்படின்னு சொல்லி. சனீஸ்வரன் சொல்றாரு பாருங்க, இந்த சந்திரன் பாருங்க மனோகாரன், யோசிச்சு பாருங்க, சூரியன் பாருங்க ஆன்மகாரம், இந்த சந்திரன் பாருங்க மனத்தை மயக்கி மக்களை வேதனைப்படுத்திட்டு கொண்டு போகக்குள்ள நான் வேணா விடுறல, உடனே மக்களுக்கு கஷ்டம் கொடுத்து பகவானே உங்களை நினைக்க வைக்கிறதுக்காக தான் செய்யறேன் ஒழிய வேற என்ன கோபமா அவர்களோட அப்படின்னு கேட்குறாரு. வழங்குதா? சனீஸ்வரன் பார்த்து கேட்குறாரு, சிவபெருமா ஒரு நாள் கேட்குறாரு, நீ ஏன் பக்தர்களை போட்டு துன்பப்படுத்துற அப்படின்னு சொல்லி அவரை கும்பிடையும் விடுறா இல்லை பாருங்க, சனி பிடிச்சிட்டு பயந்து இப்படியெல்லாம் பண்ணுறா என்னட்டு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு பாருங்க, இந்த சந்திரன் மயக்கிறவன், மனோகாரம் மனத்துக்குரியவன். அப்போ அவன் மக்களை மயக்கி பாருங்க இந்த பக்கம் உலகத்து பக்கம் கொண்டு போனால் மக்கள் துன்பப்படுவார்கள்னு சொல்லித்தான் அவர்களுக்கு பாருங்க போன அவ்வளவுக்கு துன்பம் கொடுக்குறாரு. அடி கொடுத்தவொடனே என்ன வாங்க உங்கள் பக்கம் வந்துடுவாங்க, என்ன ஆன்மீகத்துக்கு வந்துடுவாங்க குருவத்துக்கு. அதுக்காக தான் செய்கிறேன் ஒழிய சந்திரன் மயக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாரு? அடுத்த ஈஸ்வரன், இந்த ஈஸ்வரன். விளங்குதா? அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, அப்போ அவர்கிட்ட என்ன சொன்ன பாருங்க, நீங்கள் பாருங்க என்ன செய்தாரு, மரணம் வரும்போது பாருங்க என்ன செய்தாரு, பாடசாலையிலிருந்து வாரார் மார்க்கண்டேயர் பாருங்க, அம்மா அப்பா கத்துறாங்க, 16 வயது முடிஞ்சு இன்றைக்கு பாருங்க என் புள்ள செத்துருவான் அப்படின்னு சொல்லி அழுதுறாரு. ஆனால் அவர் யார்கிட்ட போனார் பாருங்க, சிவபெருமானை கட்டி பிடிச்ச மாதிரி, நாங்கள் இதுகளை எடுக்காம என்ன செய்யும், நாளென்ன செய்யும் கோளென்ன செய்யும் நாதன் உள்ளிருக்கையிலே அப்படின்ட்டு இதே இடைக்காட்டல் சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் நாளன் கோலம் பாருங்க என்ன செய்யும் நாதன்கிட்ட நாங்கள் போன முடியும். இதெல்லாம் திங்க் பண்ணாமல் என்ன செய்யும், நான் அவ்வளோ நேரம் சொல்லி வந்தேன், எங்களை பிடிக்க மாட்டார். எங்களை ஏன் பிடிக்கிறாரு, நீ என்ன மனத்து பக்கம் என்ன செய்த, சந்திரன் பக்கம் போய் நான் கஷ்டப்பட போறியா, அவ்வளோ புள்ள ஊட்டியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அடிக்கிறாரு. எங்கே போகிற நீ, இங்கே போடா அந்த பாருங்க அங்கே தாமரைக்கணியில் ஒரு மூலையில் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு பாருங்க, என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிறதுக்கு தான் பாருங்க போகிறாரு. சிந்திச்சு பாருங்க. அதனால பாருங்க, நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நான் வருவேன் அப்படி இல்லாட்டி அடிக்கடி பாருங்க என்னுடைய பாருங்க நானே பாருங்க ரிஷிகளாகவும் சித்தர்களாகவும் வந்து உங்களை காப்பாற்றுவேன் அப்பா அப்படி சொன்ன பகவான் இப்பூலகத்தில் பாருங்க இயந்திரமான கலியுகத்தில் துன்பங்கள் வேதனைகள் நல்லத்துக்கு போக முடியாதவல்ல காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி ஸ்ரீமன் நாராயணன் பாருங்க காயத்ரி சித்தராக வந்து காயத்ரி மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. காலையில் எழும்பி பிரம்ம முகூர்த்தத்தில் காயத்ரி மந்திரம் ஒரு 21 தடவைன்னு சொல்லி உங்கள் சுவாசத்தையோ இல்லாட்டி பூர்வ மத்திய கவனிக்கும் போது மனோகாரம் சந்திரன் உங்களை மயக்குவானப்பா. ஆனால் அந்த மயக்கத்துக்கு பாருங்கள் இடம் கொடுத்தையில் சனி உங்களுக்கு அடிப்பான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு பாருங்க அந்த மனோகாரன் உங்களை மயக்கத்தை கொடுப்பான். இருந்தாலும் நீங்கள் திருப்பி அவரை அந்த மனத்தை பாருங்க என் பக்கம் திருப்பு ஆன்மீக உள்முகமாக திருப்ப நேடியும்னா உன்னுடைய சகல எல்லாத்தையும் எதை நீ சாப்பிடணுமோ
அந்த எண்ணத்தை பாருங்க உனக்கு உண்டாக்கி உனக்கு கொழுப்பு பாருங்க ஒன்றும் வராத அளவுக்கு சாப்பாடை சாப்பிட வைப்போம். யோசிச்சு பாருங்க, நல்ல எண்ணம் நீ எண்ணினா உனக்கு நல்ல சாப்பாடை சாப்பிட வைப்பார். நல்ல எண்ணம் நீ எண்ணும் போது நல்ல ஐடியாக்கள் வரக்கூடிய ஞானத்தை கொடுப்பாரு. நல்லவர்களோடு சேர வைப்பார். நல்லத்தையே நினைக்க வைப்பார். நல்லத்தையே நினைக்கும் போது நீண்ட ஆயுள் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உலகத்தில் இந்த பிள்ளை திறமையாக வாழ்றார் என்ற பேர் புகழெல்லாம் உன்னை தேடி வரும் அப்படின்றதுக்காக தான் பகவான் அடிக்கடி இங்கே வந்து உபதேசம் பண்ணுறார்கள். யோகிகளும் ஞானிகளும் பாருங்க, எங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கா. வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னா வையத்துள் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் பாருங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்ற மாதிரி தான் பெற்ற இன்பம் பெருக வையம் என்று அந்த வையத்துள் சரியா அவர்கள் வாழ்ந்தனால தான் பாருங்க தான் பெற்ற இன்பத்தை இந்த உலக மக்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி தான் பெற்ற காடு மலைகளில் தங்களை புளிஞ்சி பாருங்க பெற்ற அந்த இன்பத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆங்காங்கே யோகாசிரமங்கள் அமைச்சு தனக்காக ஒன்றும் தேடாமல் பாருங்க பிறருக்காக கொடுத்து போட்டு போறவர்கள் தான் மகான்களின் யோகிகளும் சித்தர்களும். அப்படிப்பட்ட மகான்கள் வழியில் நாங்கள் வந்திருக்கோம். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷம். உலகினி